நடிகர் நாக சைத்தன்யா மற்றும் அவங்களோட முன்னாள் மனைவி சமந்தா இவங்க 2 பேருமே ஒரே திருமண விழாவில் தங்களோட புதிய வாழ்க்கை துணைகளோட கலந்துக்கிட்டது ஃபேன்ஸ் மத்தியில் கவனம் ஈர்த்து வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் ஹைதராபாத்தில் தொழிலதிபர் சுனில் நாரங்கின் மகள் சிம்ரன் திருமண விழாவில் நாக சைத்தன்யா தன்னோட மனைவி சோபிதா துலிபாலா கூட கலந்துக்கிட்டாங்க. அதே நிகழ்ச்சியில் சமந்தா தன்னோட கணவர் ராஜ் நிடுமோரு கூட வருகை கொடுத்திருந்தாங்க. அதாவது சமந்தா மஜந்தா நிற சேலையில ரொம்பவே சிம்பிளான தோற்றத்துல கணவர் ராஜ் நிடுமோரோட கைகளை பிடிச்சபடி நடந்து வந்தாங்க. இன்னொரு பக்கம் நாக சைத்தன்யா நீல நிற பிளேசர்லையும் சோபிதா துலிபாலா நீல நிற சேலையிலையுமே அழகா இருந்தாங்க. நாக சைத்தன்யா மற்றும் சமந்தா 2 பேருமே ஏ மாயா சேசாவே அப்படிங்கிற படத்துல சேர்ந்து நடிச்ச போது காதலிச்சாங்க. இதையடுத்து பெற்றோரோட சம்மதத்தோட 2017 கோவாவில் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2021 விவாகரத்து பெற்று 2 பேருமே பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாக சைத்தன்யா 2024 நடிகை சோபிதா துலிபாலாவை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி சமந்தாவும் இயக்குனர் ராஜ் நிடுமோருவை கடந்த வருஷம் டிசம்பர் 1ஆம் தேதி ஈசா யோகா மையத்தில் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருமே புதிய வாழ்க்கை துணையோட ஒரே திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருந்தது பலரோட கவனத்தையுமே ஈர்த்திருக்குது. அந்த வகையில் நடிகை நாக சைத்தன்யா இப்போ கார்த்திக் வர்மா டாண்டு இயக்கத்தில் உருவாகிற விருக்ஷகர்மா அப்படிங்கிற படத்தில் ட்ரெஸ்ஸர் ஹண்டராக நடிக்க இருக்கிறாங்க. அதே மாதிரி மா இண்டி பங்காரம் அப்படிங்கிற ஆக்ஷன் படத்தில் சமந்தா நடிக்க இருக்கிறாங்க. இந்த படம் 2026 மே 15ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.